1930ஆம் ஆண்டு இந்திய விடுதலை இயக்கத்தினர் பூர்ண ஸ்வராஜ் என்ற விடுதலை அறைகூவலை நினைவுகூர ஜனவரி 26ஆம் நாள் விடுதலை நாளாக காந்தியடிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்றைய நாளில் நகர்ப்புறங்களிலும் சிற்றூர்களிலும் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டம் கூட்டி காந்தியடிகள் கீழே கண்டவாறு பரிந்துரைத்த விடுதலை நாள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகிய 4 விதத்திலும் நமது தாய்நாட்டிற்கு கேடு விளைவித்து வரும் ஓர் அரசாட்சிக்கு அடங்கி நடப்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யும் துரோகம். 12ஆம் நாள் டிசம்பர் மாதம் 1946ஆம் ஆண்டு ஒரு நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான வரைவு குழு உருவாக்கி அதன் தலைவராக B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். அந்த குழு ஒரு வரைவு அரசியலமைப்பினை 1947 நவம்பர் 4ஆம் நாள் அரசியலமைப்புச் சட்டவாக்கவையில் சமர்ப்பித்தது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எழுதி முடிக்கப்பட்டது. பொது திறந்த அமர்வுகளில் சந்தித்து அரசியலமைப்பின் ஏற்புக்கு முன்னதாக பல விவாதங்கள் நடைபெற்றன. கடைசியாக ஜனவரி 24ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் கையால் எழுதப்பட்ட நிரந்தர அரசியலமைப்பு கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து 1950ஆம் ஆண்டில் ஜனவரி 26ஆம் நாளை மக்களாட்சி மலர்ந்த தினமாக கொண்டாட நேரு அமைச்சரவை முடிவு செய்து அறிவித்து செயல்படுத்தியது. 1950 முதல் இது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இதுபோல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.